ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே ரெசிபி வந்து பாம்பேயில் ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டான ஷீக் கபாப் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்ய வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? முதல்ல வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக சாப்பரில் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 kg கைமா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, மசாலாக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், கரம் மசாலாத்தூள் 2 ஸ்பூன், அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் சேர்த்து நல்லா மசிச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்துலேயும் மசாலா படுற மாதிரிக்கு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் பைண்டிங்காண்டி தேவையான நல்லா கான்ஃபர்மாகவும் ஒரு 1/2 லெமனும் நல்லா புழிஞ்சு விட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்து பட்டர் போட்டு ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு இடையில் வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் நல்லா ஃபைனாக அரைச்சி இந்த மிக்சிங்கில் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் காரத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பச்சை மிளகா ஃப்ளேவரும் கொத்தமல்லி ஃப்ளேவரும் இந்த ஷீப் கபாப்க்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட்ரு ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு ஆயில் போட்டு அதையும் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஸ்டிக்கில் எடுத்து நம்ம வந்து செட் பண்ணி வைக்கணும். அந்த ஸ்டிக்ஸ் வந்து மீஷோவில் விற்கிது, இல்லை பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லையும் விற்கிது. அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஷீப் கபாப் மசாலா பெரட்டி வச்சுருக்கிறத வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அந்த ஸ்டிக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிட்டு 1 by 1 தவாவில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கிரில் பேன் இருந்தாலும் கூட நம்ம கிரில் பேனில் கூட நம்ம வந்து செய்யலாம், சூப்பராக இருக்கும். இதுதாங்க பாம்பேயில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க. இதுக்கு வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க. இந்த டேஸ்ட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை கூட நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். திடீர்னு வீட்டில் கெஸ்ட் வந்தால் கூட நம்ம வந்து குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க சாப்பிட்டு திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து தனியாக சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அது வந்து என்னென்னா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு 5 பச்சை மிளகா, 1 கப் தயிர், சால்ட்டு போட்டு மிக்ஸில் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு இந்த ஷீப் கபாபை அந்த சட்னியில் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.